இந்த 5000 கோடி ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கக்கூடிய டாடா, பிர்லா, அம்பானி, சிங்கானி இவர்கள் தான். அப்போது அர்ஜுன் ரெட்டி டெல்லிக்கு போனார்னா மோடிக்கு வலதுபுறம் இடதுபுறம் அமர்ந்துடுவார், அமித்ஷாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருவார். சபரீஷை அமித்ஷா பார்க்குறக்கு அர்ஜுன் ரெட்டியுடைய உதவியோடு தான் பார்க்க முடியும், மோடியை பார்க்க முடியும். இந்த நிலைமை வந்து இப்போ விசிகாவினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஏன் ரவிக்குமார் போய் யார் பொண்டாட்டி காலில் விழுந்தார்? பொன்முடி மனைவி காலில் விழுந்தாரா? திருமாவளவன் அம்மா இல்லையா, அவங்க காலில் விழக்கூடாதா? திருமாவளவன் அம்மா காலில் விழுந்ததுனால நீங்கள் விழுப்புரத்தில் எவனும் ஓட்டு போட மாட்டான். பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுந்தா தான் ரவிக்குமார் எம்பி ஆக முடியுங்கிறத தலித் அரசியல் அவர் கரெக்டாக கற்றுக்கிட்டார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லுகிற கருத்து தொண்டை மத்தியில் ஒரு எழுச்சியாக இருக்குது. நியாயதாயா திமுகவை இத்தனை ஆண்டுகளாக தூக்கி சுமந்த விடுதலை சிறுத்தைக்கு எந்த பதவியில் 62 அடி கொடிக்கம்பமே நட முடியல. அம்பேத்கர் புக் எழுதுறாரு, கீழே உலகுக்கு போகிறாரு, கீழே உலகுக்கு அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரங்கிறார். அத்தனை பேருக்கும் வீடு கட்டி தரேன், நீங்கள் அவ்வளோ பேர் வந்து விஜய் வந்து பாருங்கிறார். ஓ, யார? விஜய் வந்து பாருங்கிறார். ஏடா தலைவர் யாரியா? திருமாவளவன் தானே. கீழே உழவு இருக்கக்கூடிய அந்த தியாகி குடும்பத்தை விஜய் வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு அவர் சால்வை போடுவாருங்கிறார். அப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டார். எப்படி வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா, அர்ஜுன் ரெட்டி பார்க்குறாரு, சரி 4% ஓட்டுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து தேவையில்லை, 10%, 15% ஓட்டு இருக்கிறதாக நம்பப்படுகிற விஜயோடு நாம் சேர்ந்தால் எடப்பாடியை ஆட்சிக்கு அமர்த்தினா 20,000 கோடி ரூபா லாட்ரி வியாபாரம் எடப்பாடி அனுமதி வழங்குவார். விஜய் யாருங்க முக்கியம்? அர்ஜுன் ரெட்டி புஷியானந்த் தான் முக்கியம். பாண்டிச்சேரி புஷியானந்த் தேவையில்லை. அப்போ விஜயினுடைய நகர்வுகளை அதிமுக பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நகர்வுகளை அர்ஜுன் ரெட்டி தீர்மானிக்கும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாளை நடைபெற இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அம்பேத்கர் அவர்களின் நூல் வெளியீட்டு விழா விகடன் குழுமமும் ஆதவ் அர்ஜுன் அவர்களின் வாய்ஸ் காமன் நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருந்தவர் திருமாவளவன் அவர்கள், அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள், ராகுல் காந்தி, இதெல்லாம் நிறைய பேர் அடிபட்டது. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் தான் இதில் கலந்துக்க போகிறாரு, திருமாவளவனும் விஜயும் ஒரு மேடையில் ஏற போகிறாங்கன்னு இருந்த நிலை மாறி திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். பிறகு இப்போது விஜய் அவர்கள் அதில் கலந்துக்க இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, நீதிபதி சந்துரு போன்றவங்கெல்லாம் கலந்துக்க இருக்காங்க. திரும்ப ஏன் இதில் கலந்துக்கலை அப்படின்றதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அவருமே ஏன் இதை புறக்கணிக்கிறேன்ற அளவுக்கு அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் திமுகவுடைய அழுத்தம் இதில் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து டிவிக்கே போக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இப்போது பரப்பப்படுதா இல்லை பரவுதா அப்படின்ற விஷயம் தெரியலை. என்ன நடக்குது, நாளைய தினம் என்ன நடக்க போகுது, இந்த ஆதவ் அர்ஜுனாவின் விசிகாவிலேருந்து டிவிகேக்கு போகக்கூடிய செயல்ன்றது உண்மையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லாட்ரி கார்ப்பரேட் முதலாளி, இரண்டாவது ஒரு அரசியல்வாதி. இந்த கார்ப்பரேட் லாட்ரி முதலாளி 2021 திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக ஐபேக், அது அவருடைய அந்த டேட்டா நிறுவனம், சபரீஷனுடைய பெண் நிறுவனம், 2 நிறுவனங்களும் 234 தொகுதிகள்லையும் ஒரு 35 முதல் 50 பேரை களமிறக்கி அவர்கள் மூலம்தான் எல்லா டேட்டாஸ், அதாவது புள்ளி விவரங்கள், கள நிலவரங்கள், ஜாதி ரீதியாக வாக்கு, சமூக ரீதியாக, கட்சி ரீதியாக, இப்படி அத்தனையுமே அனலைசிஸ் பண்ணி திமுகவினுடைய வெற்றிக்கு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இந்த ஸ்லோகங்களையெல்லாம் உருவாக்கிய நிறுவனங்கள் தான் அர்ஜுன் ரெட்டியும் சபரீஷனும் சேர்ந்து இணைந்து செய்த அரசியல். இந்த அரசியல் வெற்றி பெற்ற பிறகு லாட்ரி வருடம் 20,000 கோடி லாட்ரி வியாபாரம். இந்த 20,000 கோடி லாட்ரி வியாபாரத்தை
ஆரம்பிப்பதற்கான முயற்சியில் இருக்கிற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தடை போட்டார். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒழிக்கப்பட்டு இது இவ்வளோ காலம் லாட்ரி இல்லாமல் இப்போ தமிழகம் பார்த்து கொண்டது. இப்போ லாட்ரி வந்தால் திமுகவுக்கு கெட்ட பேர். இப்படி அவருடைய வியாபாரத்துக்கு தடை போட்டப்பட்டது. லாட்ரி தமிழ்நாட்டை தாண்டி எல்லா மாநிலத்திலும் இருக்குது. கேரளா உட்பட எல்லா மாநிலங்களும் இருக்குது. சிக்கிமில் அடிக்கிற லாட்ரி தமிழ்நாட்டில் கேரளாவில் விற்கிறாங்க. இப்படி எல்லா வகையான வியாபார தந்திரத்துக்கான நபர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இப்போ திமுகவில் என்ன முரண்பாடுனா, லாட்ரி வரல, என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுங்கன்னு கேட்குறாரு ஆதவ் அர்ஜுன் திமுகவில் கேட்குறாரு. திமுகவில் அது வரைக்கும் அவர் பின்னணியிலிருந்து செயல்பட்டவர், முன்னணிக்கு வர விரும்புகிறார். வெளியில திருநின்னு விருப்பப்படுற அதிகாரம் தனக்கு வேணும் விரும்புகிறாரு. அது திமுக மூலம் கிடைத்தால் ஒரு பெரிய இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எவன் பணம் கொடுத்தாலும் அங்கே எம்பி சீட் கிடைக்கும். உதாரணத்துக்கு பலகோடி தொண்டர்கள் உள்ள பச்சைமுத்து அவர் எம்பி ஆனார். அதே போல் ரித்தீஷ்னு ஒருத்தர், அவருக்கு எதுவுமே இல்லை, அவர் சுதாகரனுடைய பல கோடி பணத்தை களவாடியவர், அவர் எம்பி ஆனார். அதே போல் தூத்துக்குடியில் ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர், போலி சித்த வைத்தியர், அவர் எம்பி ஆனார். திமுக பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 திராவிட இயக்கங்கள் பணம் கொடுத்தா யார் வேணாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மந்திரி ஆகலாம். இதுதான் திராவிட மாடல். இப்போ இணைய நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. சபரீஷனோட ஒரு நேரம் சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போடுறாருன்னா, சபரீஷ் என்ன நினைக்கிறாரு, இவர் பிஜேபிக்கு 5000 கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுக்குறாரு. இந்த எலக்ட்ரானிக் ஃபாண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 600-700 கோடி ரூபா கொடுக்குறாரு. அப்போது இந்த 5000 கோடி ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கக்கூடிய டாடா, பிர்லா, அம்பானி, சிங்கானி இவர்கள் தான். அப்போது அர்ஜுன் ரெட்டி டெல்லிக்கு போனார்னா மோடிக்கு வலதுபுறம் இடதுபுறம் அமர்ந்துடுவார், அமித்ஷாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருவார். சபரீஷை அமித்ஷா பார்க்குறக்கு அர்ஜுன் ரெட்டியோடைய உதவியோடு தான் பார்க்க முடியும், மோடியை பார்க்க முடியும். இந்த நிலைமை வந்து அங்கே அனுப்பிட்டா. ஏன்னா அந்த கட்சிக்கு 5000 கோடி ரூபா நிதி கொடுக்கக்கூடியது யார்? டாடா, பிர்லா, அம்பானி தான் இல்லையா? இப்போ அந்த பட்டியலில் இவருடைய மாமா மருமக 2 பேர் இருக்காங்க. அப்போது சபரீஷன் அதை சாதுரியமாக தடுத்துட்டார். தடுத்த பிறகு கோவப்பட்டு வெளியேறார். வெளியேறி சேர்ந்த இடம்தான் விசிகேவை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து பிளந்தருடன் முடிவுபட்டார். முடிவு பண்ணி நேரடியாக விசிகா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களை இல்லை திருமாவளவனே சொல்ல யோசிக்கிற 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா என் தலைவர் திருமாவளவன் 40 ஆண்டு கால தலித் அரசியல், ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? இதை கொளுத்தி போட்டோன்னையும் திருமாவளவனே சொன்னாலும் சிறுத்தைகள் திமுக ஓட்டு போடாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்விதான். ஆனா அதுக்கு உதயநிதியை உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? உதயநிதி தான் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றது ஒரு நியாயமான கேள்விதான், தவறு கிடையாது. ஆனா உதயநிதி எல்லாம் ஆகிறாரு, எங்க தலைவர் ஆகக்கூடாதான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருது. இல்லை, முரண்பாடே இல்லை. இது நீங்கள் உதயநிதி அரசியலுக்கு முந்தி வந்தாரா? திருமாவளவன் தான் வந்தார். அப்போ திருமாவளவனுக்கு தானே கூட்டணி கட்சி துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கணும். இது சிறுத்தைகள், இளஞ்சிறுத்தைகள் பூரா கேட்குறேன். நியாயமான கேள்வி தானே. சிறுத்தைகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம கார்பரேட்டு லாட்ரி, கள்ள லாட்ரி மாற்றின்னு கேட்குறாரு. ஏன்னா சிக்கிமில் 1000 கோடி ரூபாய்க்கு கள்ள லாட்ரி அடித்தா வழக்கு இருக்கு. கேரளாவில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணதான் வழக்கு இருக்கு. மாமனார் அவ்வளோ வழக்கு இருக்கு. இப்போ கூட இடி ரைட்லாம் நடந்துச்சு. இடி ரைடு நடக்கிறது வேற, கள்ள லாட்ரி வழக்கு வேற. அது இல்லை, வழக்கு சொல்லலை, வழக்கம் அவளுக்கு ஒரு சாதாரண விஷயம். அப்போ சிறுத்தையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பழிவாங்கணும், திமுக கூட்டணி உடைக்கணுங்கிற விஷயத்த திரும்பவும் ரசிக்கிறார். ஏன்னா அதனாலதான் பேட்டியெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னும் சொல்லலையா? அப்போ நான் கேட்க முடியாது, நீங்க கேட்குறீங்க, கேளுங்க. திமுக என்ன சொல்லுது? அவரை கொஞ்சம் தட்டி வைங்க, கட்டி வைங்க, மட்டம் தட்டி வைங்கன்னு சொல்லுது. அவர் அதை கேட்கவே இல்லை. ஏன்?
அர்ஜுன் ரெட்டியுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன், வாய்ஸ் ஆஃப் விசிக தொண்டை ரசிக்கிறான். இதை திருமாவளவன் அவர்கள் ரசிக்கிறாரு, சரி. ஆதவர்ஜுனா கருத்து திருமாவளவன். மற்றவர்கள்லாம், மற்ற எம்எல்ஏக்கள் அவர்கள்லாம் திமுகவினுடைய பினாமிகள். திமுக இல்லைன்னு ஜெயிக்க முடியாது. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வேற எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே கனிமொழிங்கிறாங்க. விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் சீட்டு வாங்கி கொடுத்து ஹிந்து ராமுங்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் யாருக்கு சீட்டு கொடுத்தான்னு கேட்குறீங்களா? இவர்களெல்லாம் அங்கே ரெக்கமெண்டேஷன் முடிச்சா இங்கே வர்றது. நீங்கள் விழுப்புரத்தில் மணிக்குமாருடைய அப்பா. இப்போ உங்களோட தலைவர் யார், திருமாவளவனா மு.க. ஸ்டாலினா? இப்போ நீங்கள் உங்களோட கருத்துப்படி அப்போ இல்லை, இந்த 4 எம்எல்ஏ ஒரு எம்பி 3 பேருக்கும் திமுக தான் திமுக தான் தலைவர். திமுக தான் தலைவர். ஆமாம் ஆமாம், ஸ்டாலின் தான் தலைவர். அதாவது திருமாவளவன் இல்லை. திருமாவளவன் இல்லை. அவர் திருமாவளவன் அதிகம் நம்புறது இல்லை. யாரை நம்புறாங்கன்னா திமுக தான் நம்புறாங்க. ஏன்னா அர்ஜுன் ரெட்டியுடைய கருத்தை வலு சேர்க்கணும் 4 எம்எல்ஏலும் ஒரு எம்பியும். உதயநிதியை விட முன்னணியாக எதிர்க்கிறது யாரை? அர்ஜுன் ரெட்டியை. அர்ஜுன் ரெட்டியுடைய கருத்து நியாயமான கருத்து தானே. எப்படா திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கக்கூடாதுன்னு யார் கேட்கணும்? 4 எம்எல்ஏ ஒரு எம்பி கேட்கணுமா இல்லையா? அவரோட சுயநலத்துக்காக ஒரு விஷயம் பேசுறாரு, அது எப்படி நியாயமாயிடும்? இல்லைங்க, சுயநலம் என்பதை விட அவர் துணை முதலமைச்சர் கேட்கல. நீங்கள் இந்த கார்பரேட்டுகள் தாங்க தேவைப்படுறான். இந்த கார்பரேட்டுகள் தான் விஜய் கட்சி மாநாட்டுக்கான ஃபைனான்ஸே கார்பரேட் தான். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிற மாதிரி தகர உண்டியல் குலுக்கி எப்போ கோடிக்கணக்காக சேர்த்துறது? இப்போ அவனை திமுகவில் மணல் மாஃபியாக்கிட்டையும் மது மாஃபியாட்டி பணம் வாங்கி பணம் கொடுக்குறாங்க, எலெக்ஷன் நிற்கிறாங்க. யார்? கம்யூனிஸ்டுகளே கார்பரேட்டாக மாறிட்டாங்க. இப்போ ஓப்பனாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் விசிகாவினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஏன் ரவிக்குமார் போய் யார் பொண்டாட்டி காலில் விழுந்தார்? பொன்முடி மனைவி காலில் விழுந்தாரா? திருமாவளவன் அம்மா இல்லையா, அவன் காலில் விழக்கூடாதா? திருமாவளவன் அம்மா காலில் விழுந்ததுனால நீங்கள் விழுப்புரத்தில் எவனும் ஓட்டு போட மாட்டான். பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுந்தா தான் ரவிக்குமார் எம்பி ஆக முடியுங்கிறத தலித் அரசியல் அவர் கரெக்டாக கற்றுக்கிட்டார். காலச்சூடு பார்ப்பன அரசியலிருந்து வந்த ரவிக்குமார் தலித் அரசியல் எங்கே இருக்கு? பொன்முடி பொண்டாட்டி கால் விழுந்தா தாயா பொன்முடி வேலை செய்வார், அங்கே இருக்கிற உடையார்கள் வேலை செய்வாங்க, திமுககாரன் ஓட்டு போடுவான்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டார். யார்? ரவிக்குமார். இதுதான் அரசியல், ரவிக்குமாருடைய அரசியல். திருமாவளவன் அரசியல் இல்லை. திருமாவளவனுக்கு தாயார் இருக்கார். அங்கே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆசி வாங்கினாங்க? இல்லை, அந்த அப்பாவி தொண்டை போய் ஆசி வாங்குறான் அந்த அம்மாட்ட. அப்போது இவர்கள் பூராமே திமுகவினுடைய தயவுல தான் ஜெயிக்க முடியும்னு முடிவு கொண்டான். விசிக தயவை விட திமுக தயவு தான் வேணும்னு. அப்போ அதனால தான் ஆதவர்ஜுனை எதிர்க்கிறாங்களா? சரியான பாயிண்ட் கொண்டீங்க. இதுதான் உண்மை. அப்போ ஆதவர்ஜுன் ரெட்டி சொல்லுகிற கருத்து தொண்டை மத்தியில் ஒரு எழுச்சியாக இருக்கு. நியாயதாயா திமுகவை இத்தனை ஆண்டுகாலம் தூக்கி சுமந்த விடுதலை சிறுத்தைக்கு எந்த பதவியில் 62 அடி கொடிக்கம்பமே நட முடியல. எங்க? நாகப்பட்டினத்தில் நட முடியல, மதுரையில் நட முடியல, பல ஊர்களில் நட முடியல. அப்போ என்னைய அதிகாரம்? சிறுத்தையினுடைய 4% வாக்கு அப்படியே உழுகுது உதயசூரியனுக்கு. ஆனால் ஆதவர்ஜுனா கருத்துக்கும் திருமாவளவன் கருத்துக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நாங்கள் 2026 திமுக கூட்டணியில் தான் நீடிப்போம் அப்படின்னு இல்லை, அவர் சத்தியம் பண்ணுறாரு சார். சத்தியம் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், பாலில் சத்தியம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். 1 வருட காலம் இருக்குது, பண்ணித்தான் ஆகணும். ஒரு வருடத்தில் எலெக்ஷன் இருக்கிறது வருது இல்லை, 1.5 வருஷத்தில். அது வரைக்கும் சத்தியம், பாலில் சத்தியம் அடிக்கணும், வெத்தையில் சத்தியம் அடிக்கணும், சூடத்தில் அடிக்கணும், சாம்பராணி அடிக்கணும், ஊதுபத்தியில் அடிக்கணும், எல்லா சத்தியும் அடித்து தான் ஆகணும். ஆனால் தேர்தல் வருகிற பொழுது சத்தியம் மத்தியானமாக மாறிடும். சரி, அப்படின்னா இவ்வளோ இது இருக்குன்னா அந்த புத்தக வெளியீட்டில் கலந்துக்கலாமே திருமாவளவன். திமுக சொல்லிடுச்சு, மேலும் மேலும் நீங்கள் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறீங்க, அங்கே கலந்துட்டீங்கன்னா கூட்டணி அப்போவே முறிந்ததாக கணக்கு. சிறுத்தை பதுங்கிருச்சு. ஆனால் சிறுத்தை எப்போ பாயணும் சிறுத்தைக்கு தெரியும், பெருஞ்சிறுத்தைக்கு தெரியும். அப்போ இப்போ அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணிட்டாரு? எங்க விசிக லேபிள நான் பயன்படுத்தலைங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் பார்த்தீங்களா? பத்திரிகையில் முன்னாடி பத்திரிகை விஜய்க்கு தாவேக்கா தலைவர்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இவருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் தலைவர் இல்லை, அது வெளியிடுறதுனால அப்படி போட்டிருக்காங்களா? விசிக லேபிள பயன்படுத்திட்டு விஜய் மீட்டிங்கில் போச்சா கூட்டணி பிளவு, கூட்டணி அப்பவே அறிவிச்சிருவோம்.
இதை திமுக இல்லை சொல்ல இப்போ விஜய் கூட அவர் போவாருன்றீங்கல்ல? இல்லைங்க, அது முழுசாக சொல்கிறேன். சரி, சொல்லுங்க. அதாவது இப்படி நடக்குது. சிறுத்தையினுடைய அழுத்தத்தை மீறித்தான் அங்கே கலந்துக்கிறார். எங்கே புத்தக வெளியீட்டு விழாவில். இப்போ போன வாரம் கீழவளவுக்கு போகிறாரு. யார்? அர்ஜுன் ரெட்டி. இத்தனை ஆண்டுகள் அம்பேத்கர் புக் எழுதுல, கீழவளவுக்கும் போகல. இப்போ எங்கே போகிறாரு? அம்பேத்கர் புக் எழுதுறாரு, கீழவளவுக்கு போகிறாரு. கீழவளவுக்கு போய் அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரங்கிறார். அத்தனை பேருக்கும் வீடு கட்டி தரேன், நீங்கள் அவ்வளோ பேர் வந்து விஜய் வந்து பாருங்கிறார். ஓ, யார? விஜய் வந்து பாருங்கிறார். ஏன்னா தலைவர் யாரியா? திருமாவளவன் தானே. கீழே உழவு இருக்கக்கூடிய அந்த தியாகி குடும்பத்தை விஜய் வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு அவர் சால்வை போடுவாருங்கிறார். அப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டார். எப்படி வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா, கார்ப்பரேட் முதலாளிகள் எப்பவுமே வியாபாரம் எந்த பக்கம் இருக்குது, திருவிழாவில் எங்கே கூட்டம் இருக்குது, அங்கே தான் கடை வைக்க முடியும் இல்லையா? சிறுத்தை பதுங்குது. சிறுத்தை 4% ஓட்டை விட இப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு 10% வாக்கு தான் வேணும். அது யார்கிட்ட இருக்குது? திருமாவளவன். திருமாவளவன் இல்லை, விஜய்கிட்ட இருக்கு. ஓகே, விஜய்கிட்ட திருமாவை விட அதிக ஓட்டு விட சதவீதம் அதிகமாக இருக்கு. திமுக அதிமுக விட நிரூபிக்கப்படலை, இருந்தாலும் ஒரு கணிப்பு. அந்த கூட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த மழை வெள்ளம் புயலில் பனையூர்லேயே உட்காந்துட்டார். செக்யூரிட்டி சொல்லி ஆளுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்துட்டார். அவர் யாரையும் பார்க்கல. அது அவர் கொடுத்தாரு, எல்லாரையும் தான் 250 பேரை பார்த்து கொடுத்தாரு. இல்லைங்க, எங்கே கொடுத்தாரு? பனையூரில் கொடுத்தாரு. வெள்ளம் பனையூர்லேயே வந்திருக்கு. அவனே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன் பனையூருக்கு பஸ்ஸு பிடிச்சி வந்து பனையூரில் வாங்க. இவரில் பனையூர் போகணும். எம்ஜிஆரில் வெள்ளத்துக்கு போவார், ஜெயலலிதாவில் வெள்ளத்துக்கு போவார், கருணாநிதியில் வெள்ளத்துக்கு போவார். துக்கம் நடந்த இடத்துல அதுதான் அரசியல். இல்லை, துக்கம் எல்லாமே நான் முடிவு பண்ணுற இடம் எங்கே? பனையூர் பங்களா தான். பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அங்கே தான் முடிவு பண்ணுவேன். இதுதான் அவர் அரசியல். அப்போது மேலே உழவு தியாகிகளை பூரா இங்கே வந்து பார்க்க சொல்கிறாரு. பார்க்க சொன்னால் திரும்ப தகவல் போகுது. நீ இருக்கிறது நான் முதல்ல சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற. எங்கே புத்தக வெளியீட்டு விழா விஜயோட சேர்ந்துக்காத, கலந்துக்காதேன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிற. எனக்கு இப்போ திமுக பல அழுத்தம் கொடுக்குது. நீ வந்த பிறகு சிந்தனை செல்வனால பிரச்சனை இல்லை, ரவிக்குமாரால பிரச்சனை இல்லை, எஸ் பாலாஜி ஆளூர் யாருனாலே பிரச்சனை இல்லை, உன்னால தான் பிரச்சனை. இருந்தாலும் நான் ரசிக்கிறேன். இப்போ திமுக என்ன ரொம்ப விரட்டுது. அடுத்து என்னன்னா, நீ அங்கே இருக்கிற மேலே உள்ள தியாகிகளை கூட்டிகிட்டு போய் விஜய் வீட்டை சந்திச்சா நானே ஏற்பாடு பண்ணதாக தான் திமுக நினைக்கும். அப்போ ஆதவ அர்ஜுன் ரெட்டி திருமாவுடைய ஒப்புதலை வாங்காமல் எப்படி மேலே உள்ள தியாகிகளை விஜய் வீட்டில் அர்ஜுன் ரெட்டி சந்திக்கிறாரு? இது மீண்டும் என்னை சந்தேகப்படுவாங்க. அதனால் லெஃப்ட் ரைட்டில் வாங்குறாரு. யார்? ஆதவ அர்ஜுனாவை யார் வாங்குறா? திருமாவளவன் கட்சி தலைவர் வாங்குறாரு. இது ஒரு பக்கம் இப்படி நடக்குது. இதுக்கு நடுவில் அர்ஜுன் ரெட்டி பார்க்குறாரு, சரி 4% ஓட்டுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து தேவையில்லை, 10%, 15% ஓட்டு இருக்கிறதாக நம்பப்படுகிற விஜயோடு நாம் சேர்ந்தால் எடப்பாடியை ஆட்சிக்கு அமர்த்தினா 20,000 கோடி ரூபா லாட்ரி வியாபாரம் எடப்பாடி அனுமதி வழங்குவார். திமுகவை எதிர்த்து அதிமுக எப்படியாவது எடப்பாடி ஆட்சிக்கு வரணும். அவருக்கு சசிகலா பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை, ரெட்டேல பிரச்சனை, தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எல்லா மணிகளுடைய பிரச்சனை, நத்தம் செங்கோட்டை பிரச்சனை, இதெல்லாம் ஒரே கடலாய் 10-15 மாங்காய். எது? விஜய மாநாட்டுக்கு செலவு பண்ணி அத்தனை கூட்டத்தை சேர்த்து எல்லா பின்னணியில் அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் தான் இருக்குது. அப்போ பிஜேபி வந்து ரைடு பண்ணுறான். பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிற இடியும் இன்கம் டேக்ஸும். அப்போ வவுச்சர் போக்குவரத்து பில்லு பணம் செட்டில் பண்ணது, இபி பில்லு, கான்ட்ராக்ட் பில்லு, பஸ்ஸு கொடுத்தது, கேரவன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் இடி. எங்கே? டெல்லியில் கொண்டு கொடுத்தோன்னையும் என்ன நடக்குது? நான் அதிமுக கூட்டணியே இல்லை, கூட்டணி இல்லை, நானூறு ரவுடி கதை தான். அப்போது இத்தனையும் பின்னணியிலிருந்து இயக்குவது யார்? அர்ஜுன் ரெட்டி, அர்ஜுன் ரெட்டி. அப்போது இப்போ அவர் கேஷுவலாகவே சொல்லுவாராம், விஜய்கிட்ட பேசுகிறோமா, போனட்டு தட்டுமா, பேசுகிறியா ஷோப்பில்? விஜய் எங்கே இருக்கார்? பேக்கெட்டில் இருக்கார். ஆதவர்ஜுனா பேக்கெட். ஆமாம்,
புஷி ஆனந்த் கூட இப்படி சொல்ல மாட்டார். புஷி ஆனந்த் கூட இப்படி சொல்ல மாட்டார். புஷி ஆனந்த் பாவம் பஞ்சப்பராரி ஏழபாலை 7 கோடி ரூபா முதல் வருஷம் காமிச்சார். இப்போ இந்த வருஷம் 40 கோடி ரூபா சொத்து கணக்கு காமிச்சிருக்காரு. இதுக்கே இத்தனை வருஷம் ஆகி போச்சு. ஆனால் அர்ஜுன் ரெட்டி ஒரே நாளில் மாநாட்டு செலவு 50 கோடி ரூபா தர மாநாடு நடந்துங்கன்னு விஜய்க்கு சொன்னார். அப்போ புஷி ஆனந்தா அர்ஜுன் ரெட்டி புஷி ஆனந்தா யார் முக்கியம்? விஜய் யாருங்க முக்கியம்? அர்ஜுன் ரெட்டி புஷி ஆனந்த் தான் முக்கியம். பாண்டிச்சேரி புஷி ஆனந்த் தேவையில்லை. அப்போ விஜயினுடைய நகர்வுகளை அதிமுக பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நகர்வுகளை அர்ஜுன் ரெட்டி தீர்மானிக்கும். அப்போ ஆதவர்ஜனோட அந்த கனவு திருமாவளவன் ரசிக்கிறாரு நீங்கள். அப்போ திருமாவளவன் 1 வருஷ காலம் இது இருக்குது, டைம் இருக்குது, வெளியே வருவார் திமுக கூட்டணியில் இருந்தால் அப்போ எங்கே போவார்? இல்லைங்க, நீங்கள் வியாபாரி எப்பவுமே வியாபார மனம் தான் பார்ப்பான். அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கார்ப்பரேட் வியாபாரி. அப்போ விஜயை கொண்டு போய் அவர் எங்கே சேர்ப்பார்? ஏடிஎம்கேல. அதுதான் உறுதியானது. நீங்கள் ஏடிஎம் கூட்டணி இல்லைன்னு விஜய் சொன்னாரா? ராத்திரியில் கத்துனாரா? பகலில் கத்துனாரா? அப்போ கூட்டணி இருந்தால் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. கூட்டணியே இல்லாமல் கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கூட்டணியில் இருக்கிறன்றவர் 2026 இருப்போன்றவர் யார்? திருமாவளவன். அதாவது இரவுலேயே கூட்டணி மாறிய பல அரசியல் வரலாறு இருக்கு. அப்படி போனவங்க அப்படியே திரும்பி இந்த சைடு 11 விஜயகாந்த் என்ன பண்ணார்? கருணாநிதி வீட்டுக்கு வரேன்னாரு. காலையில் காப்பி இப்போ வச்சுட்டு சால்வையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன்னாரு. எங்கே போய் சேர்ந்தார்? ஜெயலலிதா வீட்டு போய் செட்டில் ஆகிட்டார். கோபாலபுரம் போகாமல் அப்படியே போயிட்டாரு. காப்பி ஆறி போச்சு, சால்வை காஞ்சி போச்சு. வைகோலாம் பண்ண மாதிரி எல்லா தலைவரும் பண்ணுறதா. இன்னும் விஜயகாந்த் அரசியலான அப்படித்தாங்க. 98 பிஜேபி ஒழிச்சே தருவோம் அப்படின்னு எலெக்ஷன் கேட்குறாரு கருணாநிதி. ஜெயலலிதா ஜெயிச்சிருச்சு. ஜெயலலிதா வாஜ்பாய் பிரதமர் ஆக்குது. பிஜேபி சனாதன கட்சி, மதவாத கட்சி, ஒழிச்சே ஆகணும். பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், சத்தியபாணி முத்து சொன்னார், எல்லாம் சொன்னார் கருணாநிதி. 99 முதல்ல ஓடி போய் கூட்டணி சேர்ந்தார் கருணாநிதி. இந்த பக்கம் வாஜ்பாய்க்கு, இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் மாறன் இருந்தாலும் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? ஜெயலலிதா கவுத்துட்டு வெளியே வருது, கருணாநிதி ஓடி போய் துண்டை போட்டு வச்சுட்டார். ரிசர்வேஷன் ரைட் மேன் இன் ராங். அப்போ இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கூப்பாடும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. அதிகாரம் வரணும், பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கணும். இதை தாண்டி எந்த அரசியலும் இல்லை. இப்போ அதே தான் விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கும் போது, ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா, ஒரு 10 படத்துக்கு மொத்தமாக 1500 கோடி 2000 கோடி ரூபா எடப்பாடி கொடுத்தா மொத்தமாக கட்சி நீ வச்சுக்க, பணத்தை நான் வச்சுக்கிறேன். இதுதான் அரசியல். விஜயகாந்த் என்ன பண்ணார் கடந்த காலத்தில்? ஆந்திராவில் இவர் என்ன பண்ணார்? சிரஞ்சீவி என்ன பண்ணார்? காரணம் இவர்களெல்லாம் நல்ல கண்ணு கிடையாது. ஐயா நல்ல கண்ணு 100 வயசு ஆச்சு. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அடி மிதி காட்டி கொடுக்காம கட்சிக்காரன், அது அரசியல். ஆங்கிலேய காலத்துலேயும் துரத்தி சுடுறான் துப்பாக்கியில். யாரை? கம்யூனிஸ்டுகளை. நேரு வந்த பிறகு ரிலாக்ஸாக இருக்கலாம்னா நேரு அதே துப்பாக்கி எடுத்து அதே குண்டெடுத்து சுடுறாரு. அப்போ தலைமறைவு தப்பி ஓடி எவ்வளோ பெரிய கொள்கை அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை காப்பாற்றுவதற்காக தப்பி தலைமறைவாக ஓடி. நீங்கள் இவர் சொல்கிறாரு, சங்கரையா சொல்கிறாரு, மதுரையில் நான் ஓடி ஒளிஞ்ச இடம் சலவை தொழிலாளி வீடு. எங்கே? சலவை தொழிலாளி கூட எப்போ செலவு பண்ணுறதுக்கு போவாங்க? காலையில் நேரத்தில் போவாங்க. எதை ஓட்டிகிட்டு? கழுதையை ஓட்டிகிட்டு. நான் அப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன்னார். அங்கே சலவை துணியோடு அழுக்கு துணியோடு படுத்து உடம்பு பூரா அவருக்கு பல நோய்கள் வந்துருச்சு. அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அவர் இறந்து போயிடுவார், அங்கேருந்து இடமாத்துங்கிறாங்க. இதுதான் கம்யூனிஸ்ட கொள்கை. இதான் விஜயுடைய கொள்கை, அர்ஜுன் ரெட்டி கொள்கை இதா, இல்லை கருணாநிதி கொள்கை இதா? எல்லாம் அதிகாரத்தை சுவைக்கணும். அதிகாரத்தை ஈழத்தமிழன் ஜெத்தா என்ன, கர்நாடக தமிழன் ஜெத்தா என்ன, நம்ம குடும்பம் வாழ்ந்தா சரி. இதுதானே கருணாநிதி கொள்கை, இதுதானே அர்ஜுன் ரெட்டி கொள்கை, இதுதானே விஜய் கொள்கை, இதுதானே விஜயகாந்த் கொள்கை. யாராவது கொள்கை உள்ள ஒரு ஆளை காமிங்க, ஒரு நல்ல கண்ணை காமிங்க, ஒரு பெரியாரை காமிங்க, ஒரு காமராஜை காமிங்க, ஒரு கக்கனை காமிங்க. யாரும் இல்லையே. சுடுகாட்டில் தான் போய் பார்க்கணும். இதுதான் தமிழக அரசியல், இதுதான் இந்திய அரசியல். இதில் விஜய்க்கும் விதிவிலக்கு இல்லை, விஜயகாந்துக்கு விதிவிலக்கு இல்லை, அர்ஜுன் ரெட்டிக்கும் விதிவிலக்கு இல்லை, அர்ஜுன் ரெட்டியை நம்பி இருக்கிற பல ரொட்டிகளுக்கும் விதிவிலக்கு இல்லை. ஆக நாளைய தினம் என்ன நடக்கும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக மாறி இருக்கு. நீங்களும் ஆதவர்ஜுன் விசிகாலேருந்து டிவி கேக்கு போவார் அப்படின்றத சொல்கிறீங்க. நாளைக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படின்றத. மிக்க மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.